3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு ஒரு நல்ல அரசியல் பாடத்தை சொல்லிக் கொடுத்து போயிருக்கார் வள்ளுவர். செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமை யானும் கடும்னு. செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் செய்யக்கூடாததை செய்வதும் கேடை தரும், அது ரொம்பவுமே தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுபடி பார்த்தா நாளைக்கு வாக்களிக்க போக நீங்கள் எந்த கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாதுன்றதை முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. யாருக்கு வாக்களிக்கணுங்கிறது அந்தந்த வேட்பாளர்களை பொறுத்து தீர்மானிச்சுக்கலாம். இந்தியாவை ஒற்றை கட்சி ஆள்வது இந்திய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்தியாவை காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ ஒரு கட்சி ஆண்டால் அந்த மாநிலத்தின் கலாச்சாரத்தை, மொழியை, பண்பாட்டை, வேலைவாய்ப்பை, நிதியை எல்லாத்தையுமே சுரண்டிக்கிட்டு இருப்போம். ஏன்னா ஒரு கட்சி இந்த துணைக்கண்டத்தை ஆள்வதுங்கிறது சர்வாதிகாரத்துக்கு தான் கொண்டு போயிடும். காங்கிரஸ் பிஜேபிக்கு மாற்றுன்னு சொல்கிறாங்க. 50 வருஷமாக காங்கிரஸ் பண்ண வேலையைத்தான் கொஞ்சம் வேற மாதிரி பிஜேபி பண்ணுறாங்க. அதனால் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்காதுங்க, காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் வாக்களிக்காதுங்க, மாநில கட்சிகளுக்கு வாக்களிங்க.